வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு காட்டுக்குள்ள ஒரு துறவியை நாடி செல்கிறோம். அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, 10 வருஷமா அவர் தூங்கவே இல்லைங்க அப்படின்னாங்க. எனக்கோ ஆச்சரியம். 10 நிமிஷம் தூங்கலனாலே நமக்கு ஒரு டயர்ட் ஆயிருது. 10 வருஷமா தூங்கலையா? முதல்ல இது மெய்யா பொய்யா கண்டுபிடிக்க காட்டுக்கே போவோம்னு சொல்லி அங்க ஒரு பர்மிஷனை வாங்கிட்டு நானும் எனது மனைவியும் செல்கிறோம். சென்றால் அங்க ஒரு மிக மிக வயதான மனிதர். அவர் பேசக்கூடிய தமிழே ஒரு 100 வருஷம் பழமையான தமிழ் போல இருக்கிறது. என் மனைவி போய் சொல்றாங்க, காட்டுக்குள்ள போறாங்க, எதுக்கு ஒரு டீ வாங்கிட்டு போயிடலாம், அங்க சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ. போனா அங்கே ஒரு ஒரு மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்து ஸ்டைல்ல ஒரு லேடி இருக்காங்க. இவர் பேரு என்னங்க அப்படின்னும். எங்க தாத்தா என் மாமனார், அவர் இவரை வெங்கடேசன்னு கூப்பிடுவாருங்க அப்படின்னாங்க. நாங்களும் சரி, இவர் வெங்கி நான் கூப்பிட முடியும், அதெல்லாம் தப்பாச்சே, வெங்கடேசன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி சொல்கிறார், நீங்க லொல்லு பேசாதீங்க, அவர்கிட்ட டீயை கொடுத்துட்டு நம்ம பேசுவோம் அப்படின்றாங்க. அவர் டீயை கொடுத்தோடனே அவர் சொன்னார், இல்லம்மா, நீ மனிதர்கள்ட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும், காட்டுக்குள்ள மிருகங்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்க தேவையில்லை, என்னை பத்தி ப்ரோக்ராம் இங்க வந்தேன்னு சொல்லி எடுக்காத அப்படின்னார். ஒரு செயலை சொல்லிவிட்டால் செய்ய வேண்டும் என்று நமக்கே தோணும். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தேகம், இவர் நிஜமாலுமே சொல்றாரா இல்லாட்டி பொய்யா சொல்றாரா? ஒரு 4 நாள் செல்றோம், போகும்போதெல்லாம் அவர் தூங்கவே இல்லை. உடனே அங்கே ஒரு மனிதர் வருகிறார். அவர் புரந்தரதாசர் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார். இந்த புரந்தரதாசர் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர் வெங்கடேசனை காண செல்லுங்கள், திருப்பதிக்கு செல்லுங்கள்னு சொல்றார். உடனே எங்களுக்கு ஒரு குறிப்பு, சரி சொல்லிட்டாங்க, நாம திருப்பதிக்கு கிளம்பிடுவோம். உடனே திருப்பதி பயணம். திடீர்னு திருப்பதி மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க, நம்ம பிளான் பண்ணியெல்லாம் திருப்பதியோ திருமாலையோ தரிசிக்கவே முடியாது. அவனா நினைச்சு அவனா கூப்பிட்டா மட்டும்தான் அந்த இடத்துல கால் வைக்க முடியும். அவனுடைய கால் இருக்க வேண்டும். ஒரு கால் அவனது கால் இருந்தாதான் நீங்கள் இப்ப திருப்பதின்னு கூட அவன் பேரை கேட்க முடியும், ஏழுமலையான நினைக்க முடியும். ஆனா எப்ப நினைக்க துவங்கிட்டீங்களோ அன்னைக்கே ஏற்றம் தான். உடனே யோசிக்கிறேன், ஏழுமலையான் கூப்பிட்டுட்டான் நம்மள, கிளம்புவோம் அப்படின்னா. அங்கே சென்றதும் என் மனைவி சொன்னார், இது ஏழுமலை ஆகிற்றே, திருமலை, நாம் காலில் செருப்பே போடக்கூடாது, கழட்டி வச்சுட்டோம். நாங்க பத்மாவதி அம்மனை பார்க்க செல்லும் பொழுது செல்ல ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி, இங்கே உனக்கு ஒரு தகவல் உள்ளது. நீயும் உன் மனைவியும் இங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணியை, அந்த பத்மாவதிக்கு தாயாருக்கு எய்தாப்புல மலையில திருச்சானூர்ல ஒரு புஷ்கரணி இருக்கு, இதை தினமும் சுற்றி வாருங்கள் அப்படின்னார். நீங்க பத்மாவதி அம்மன் ஆலயத்துக்கு செல்றீங்க, ஒரிஜினலா பத்மாவதி அம்மன் இருக்கக்கூடிய திருச்சானூருடைய பேரு திரு சுகன் ஊர் அப்படின்னு தான் பெயர். சுகபிரம்ம மகரிஷியானவர் தவம் செய்த பகுதி அது. உங்க வாழ்க்கையில உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுகம் வேண்டும், வாழ்க்கையில ஒரு வண்டி வேணும், வாகனம் வேண்டும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான். ஜாதகத்துல 4ஆம் இடம் என்பதை சுகஸ்தானம் என்பார்கள். அங்கே பலம் பெறக்கூடிய கிரகம் எது? சுக்கிரன் மற்றும் சந்திரன். சுக்கிரன்னா யாரு? மகாலட்சுமியை தான் குறிக்கக்கூடியது. பணத்தை தண்ணீர் போல செலவு செய்யாதன்னா, எங்கேயான பணத்தை எரிக்காதேன்னு சொன்னானா சொல்லல. அப்போ பத்மாவதி அன்மை வசிக்கக்கூடிய அந்த திருச்சானூருக்கு சென்று விட்டோம். சுற்றி கொண்டே இருக்கிறோம், அந்த குளத்தை சுத்திக்கிட்டே இருக்கோம். அம்மா எதுக்குமா என்ன வர சொன்னேன்ட்டு. உடனே சுகபிரம்ம மகரிஷி மீண்டும் ஒரு கனவு நிலை வருகிறார். இங்கே வந்தாயே, இங்க சூரிய நாராயணர் கோயில் இருக்கிறது, அதுவும் பத்மாவதி அம்மை இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே தான் இருக்கிறது. அருகில கேட்டீங்கன்னா சூரியனுடைய கோயில்னு கேட்டா சொல்லிடுவாங்க, நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். அங்கே சென்று வேண்டி வணங்கி வா. தினமும் காலையில் சென்றதும் ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணாய நமகன் சொல்லிட்டு வா, அல்லது ஆதித்யனது பெயர்களை சொல்லிவிட்டு வா. அங்கே 1/4 மணி நேரமாவது அமர்ந்து விட்டு வா அப்படின்னார். நானும் அது போல செய்ய துவங்கினேன். எப்போவாவது உங்க வாழ்க்கையில நேரம் கிடைத்தால் ஒரு 9 நாட்கள் அவ்வாறு செய்து விட்டால் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பித்ரு தோஷம் இருந்தாலும் அகன்றுவிடும். வாழ்க்கையில பித்ரு தோஷம் இருக்கு, நாம் அதை சரி செய்ய இயலவில்லை. இந்த பித்ருதோஷம் என்பது ஜெனட்டிக்கலி முன்னோர் வகையிலே வரக்கூடியதுதான். ஏன்னா நமக்கு முன்னோர்கள் தாய் தந்தை வழியிலே நாம் எந்த அளவு திதி கொடுத்தாலும் நமக்கு ஏதோ ஒரு வகையிலே அதிலே ஸ்ரத்தை இருக்க வேண்டும். அதனால்தான் அதற்கு பெயர் சிரார்த்தம்னு பேர். ஸ்ரத்தைனா ஒரு பக்தி இருக்கணும். இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ஒரு 1/2 மணி நேரம் 15 நிமிடங்கள் ஏதோ போய்விட்டு வந்து விடுகிறோம். எனினும் அதிலே ஸ்ரத்தை இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 9 நாட்கள் திருச்சானூரில் தங்கி அங்கே இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய சந்நிதிக்கு சென்று தினமும் 10 நிமிடமாவது வழிபட்டுட்டு வரணும். அது எந்த மாசமா இருந்தாலும் சரி, உங்களால் இயலும் என்றால் அதை செய்யலாம். அவ்வாறு சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு 9 நாட்கள் அங்கே சென்று, சூரிய நாராயணா, எங்களுக்கு வாழ்க்கையிலே வழியை தா, வெளிச்சத்தை தா,
எங்களுக்கு ஒரு ஏற்றத்தை மாற்றத்தை தா என்றெல்லாம் வேண்டி வணங்கி கொண்டிருக்கிறோம். வணங்கி கொண்டிருந்ததும் மீண்டும் சுகபிரம்ம மகரிஷியானவர் ஒரு கனவிலே வருகிறார். சரி, இவ்வளவு நாள் நான் சொன்னேனே, 9 நாட்கள் இங்கே வந்தாய், திருச்சுகனூரில் தங்கினாய், என் பொருட்டு தினமும் அன்னை பத்மாவதியை தரிசனம் செய்தாய், இதனால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று அறிவாயா என்றார். கேட்டேன், சுகபிரம்ம மகரிஷி என்னையா சொல்ற, எங்களுக்கு ஏது தெரியும், நீதானே எங்களுக்கு வழிகாட்டணும். உடனே சொன்னார், இந்த ஆலயத்திலே கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார். நீங்க பத்மாவதி அம்மா கோயிலுக்கு போறீங்கன்னா அங்கே உங்களுக்கு இடதுபுறத்திலே கிருஷ்ணர் அமர்ந்து கொண்டிருப்பார். அது உண்மையிலே ஒரு காலத்தில் சுகபிரம்ம மகரிஷியின் ஆசிரமமாக இருந்த இடம். சுகபிரம்ம மகரிஷி இன்றும் நாரதாதி முனிவர்களுடன் வெவ்வேறு வடிவங்களில் வந்து போற்றி துதித்து வணங்கி பெருமாளது நாமங்களை சொல்லி அன்னை பத்மாவதியை வணங்கி கொண்டிருந்த இடம். அங்கே அந்த பரந்தாமன் நம் பொருட்டு தரித்திர நாராயணனாக வருகிறான். பெருமாளுக்கு வந்து பூமியில கஷ்டப்படணும்னு ஒரு தலைவிதியும் கிடையாது. நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் கலியுகத்திலே எளிமையான வடிவத்திலே வருகிறான். வந்ததும் அந்த கண்ண பரமாத்மா அங்கே பாரத யுத்தம் துவங்குகிறது. பாரத யுத்தம் துவங்கியதுமே அங்கே எதிரணியிலே துரியோதனனுக்கு குருநாதராக பலராமர். பலராமருக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த யுத்தத்தின் முடிவு துரியோதனனுக்கு அவ்வளவு சாதகமாக அமையாது. அப்போ என்ன செய்கிறார் பலராமர், தீர்த்த யாத்திரைக்கு உலகெங்கும் சென்று விடுகிறார். இந்தியாவிலிருந்து உலகெங்கும் சென்று ஆங்காங்கே அமர்ந்து சிவநாமங்களை சொல்கிறார். நம சிவாய நம சிவாய நம சிவாய என்று இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கலியுகத்திலே மக்கள் கஷ்டப்பட போறாங்களே, துவாபர யுகத்திலேயே இப்படி இருக்கே, இனவு வரப்போவது கலியுகம், இதிலேயே மக்கள் இடம் நிலம் வம்பு வழக்கு என்கிறார்களே, இத்தனை தீர்த்த யாத்திரைகளும் எவ்வாறு இவர்களால் செல்ல இயலும் என்று ஒவ்வொரு ஸ்தலமாகவும் சென்று புண்ணிய பலனை சேர்த்து கொண்டே வருகிறார். சேர்த்து கொண்டே வரக்கூடிய பலராமர் அந்த யுத்தம் எல்லாம் முடிந்ததும் கண்ணன் அங்கே தியானத்தில் இருக்கிறான். அவன் எப்படின்னா, கண்ணன் அழகிலா விளையாட்டுடையான், அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அவனை மாயவன் மாலவன் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அப்போ அவனை காண காத்து கிடந்தால் அவன் நம்மை காத்து விடுவான். அதுதான் உண்மை. ஏன் போனா பெருமாள் கோயில்ல காத்து கிடக்கணும்னு சொல்றாங்க, வெயிட் பண்ணணும்னா நாம் காத்து கிடந்தால் அவன் நம்மை காப்பாற்றி விடுவான், அப்ப கரையேற்றி விடுவான். அந்த கிருஷ்ண பரமாத்மா அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான். பலராமர் வருகிறார். கலியுகத்திலே கண்ணா, என்னுடைய பிறப்பின் தன்மை முடிய போகிறது. இந்த மக்களை காணும் பொழுது இவர்கள் முக்தி மோட்சம் என்றெல்லாம் தேடப்போவதில்லை, வெறும் பொருள் லாபத்தை தேடப் போகிறார்கள். அந்த பெரும் பொருள் லாபத்தை தேட வேண்டும் என்று சொன்னாலும் ஆலயங்களுக்கு சென்று தீர்த்தங்களில் நீராடி இறைவனை வேண்டி வணங்கி வரம் பெற வேண்டும். அதற்கு இவர்களுக்கு பக்குவமும் பத்தாது, நேரமும் பத்தாது. நான் என் பொருட்டு கவலையில் இல்லை, இந்த உலக மக்களின் பொருட்டு கவலையில் இருக்கிறேன். கண்ணா பரந்தாமா, என்ன செய்வது என்கிறார். உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், கவலைப்படாதே அண்ணா, இங்கே யார் எல்லாம் வந்து வேண்டி வணங்குகிறார்களோ உன்னையும் என்னையும் சகல கஷேத்திரங்களுக்கும் சென்று வந்த புண்ணிய பலன் கிடைக்கும். நீங்க 12 ஜோதிர்லிங்கங்களுக்கு செல்ல இயலவில்லை என்று வருந்தலாம், 108 வைணவத்தலங்களுக்கு செல்ல இயலவில்லை என்று வேண்டி வருந்தலாம். அதெல்லாம் எல்லாராலையும் இயலாது. சரி, இவ்வாறு எங்களால் அனைத்து இடங்களுக்கும் செல்ல இயலவில்லையே, 16 தத்த கஷேத்திரங்களுக்கு செல்ல இயலவில்லையே, 51 சக்தி கஷேத்திரங்களை காணவில்லையே, சரி நாம் விநாயகனது 18 வடிவங்களை காணவில்லையே, 32 நாமங்களால் போற்றவில்லையே என்றெல்லாம் வருந்தலாம். இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் திருச்சானூர் சென்று அங்கே திருச்சுகனூர் என்ற திருச்சானூரில் அன்னை பத்மாவதியை வணங்கிவிட்டு அருகிலே உள்ள கண்ணன் மற்றும் பலராமன், அந்த பலராமன் கையில இப்படி ஸ்டைலா வச்சிருப்பாருங்க, ஒரு ஸ்லோகத்துல மக்களுக்கு வரம் தரணும், நல்லது நடக்கணும்னு, அங்கே வேண்டி வணங்கி சகல தீர்த்தங்களுக்கும் சென்ற புண்ணிய பலன் எங்களுக்கு வேண்டுமப்பா, கிருஷ்ணா பரந்தாமா கோவிந்தா என்று வேண்டிவிட்டால் நீங்கள் சகல தீர்த்தங்களுக்கும் சகல கஷேத்திரங்களுக்கும் சென்ற பலன் கிடைக்கும். ஜாதகத்துல 9ஆம் இடம் என்பது தீர்த்த யாத்திரையை குறிக்கக்கூடியது, அதுதான் பாக்யஸ்தானம்ன்றோம். 3ஆம் இடம் என்பது ஷார்ட் டிராவல்ஸ் அப்படின்றோம், சிறிய பயணங்கள்ன்றோம். அப்போ இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் ஆக்டிவேட் ஆகணும் உங்க ஜாதகத்துல. அப்படின்னா நீங்க செல்ல வேண்டிய இடம் எது? நம்ம திருச்சுகனூர் தான். அங்கே சென்று வந்தால் ஜாதகத்தில் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் பலப்பட்டு விடும். சுகஸ்தானம் பலப்படவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே எவ்வாறு மகிழ்ச்சியை அனுபவிப்பது?
இன்றே இப்பொழுதே எப்பொழுதே இப்பவே இந்த நிகழ்ச்சியை கேட்கும் பொழுதே உங்கள் ஜாதகத்துல சுகஸ்தானம் பலப்பட துவங்கி விட்டது. இல்லைன்னா இப்ப இதை கேட்டுட்டு இருப்பீங்களா? அம்மா பத்மாவதியின் திருத்தலத்தின் மகிமையும் அங்கே சுகபிரம்ம மகர்ஷி வாங்கிய வரத்தையும் கேட்டிருப்பீர்களா? அதே போல அம்மா பத்மாவதி சன்னதிக்கு பின்னாடி ஒரு 5 தலை நாகம் இருக்கும். அந்த நாகம் என்னன்னா, வானத்துக்கு பலராமர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஆதிசேஷனுடைய வடிவம். எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் நாகதோஷத்தினால் அவதிப்படுகிறார்கள். இவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டுமே, இவர்களுக்கு கடன் தொல்லை தீர வேண்டுமே, ராகு கேது என்ற தோஷங்களால் அவதிப்படுகிறார்களே. நாம தான் சொல்றோமே, பாம்பை பிடித்து பலன் சொல்லுன்னு. ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்கே. இவர்கள் அங்கே பலராமர் சொல்கிறார், நானே ஆதிசேஷனின் வடிவமாக இருக்கிறேன். யார் ஒருவர் பத்மாவதியின் இந்த தலத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நாகத்தை அப்படி ஒரு கையெடுத்து வணங்கிட்டான்னா போதும், நீங்க பெரிய பூஜை கூட தேவையில்லை. அன்றிலிருந்து நாகதோஷம் அவன் வாழ்க்கையை விட்டு அகன்று விடும் என்று சொல்கின்றார். எனவே பலராமர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷிக்கு தந்த வாக்கும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே இனி வரமும் இருக்கிறது, வளமும் இருக்கிறது. கவலை வேண்டாம், ஏதோ ஒரு நன்மையினால் தான். அதே போல அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணியை சொன்னேன், சூரிய புஷ்கரணி. அதாவது அன்னை திருச்சுவனூர்ல இருக்கக்கூடிய அந்த குளம். அந்த குளத்தை பத்மாவதி அம்மா சந்நிதிக்கு நேர் சைட்ல இருக்கும். சூரிய நாராயணர் அந்த இதுக்கு முன்ன எய்தாப்புல இருக்கும். ஒரு 3 தடவை சுற்றி விட்டால், சிலருக்கு ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கும், வேலையில எனக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லையே, எத்தனையோ முயன்று பார்த்து விட்டேன், மேல இருக்கிற பாஸ் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான்ப்பா அப்படின்னுவானுங்க. இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கலைங்க அப்படின்னுவான். யாராக இருந்தாலும் சூரியனது தயவு தேவை. ஏன்னா அவன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடியவன், நம்மள் ஒளியாக இருக்கக்கூடியவன், உயிராக வளரக்கூடியவன், நமக்கு ஆற்றலை தரக்கூடியவன். அந்த சூரிய நாராயணனது பரிபூர்ண அருள் கிடைத்துவிடும். எனவே திருச்சானூருக்கு செல்லுங்கள், திருப்பம் வரும். வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்ததை போல விருப்பமான செயல்களும் நிறைவேற துவங்கும். இனி நல்லவைத்தான். சிவசிவம்.